கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா, இந்த 15லேருந்து 23 வசனங்கள் அதை பார்த்தோம். அதில் முதல் வசனத்துலேருந்து நான் பார்க்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு 2 வசனங்கள் அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு வாழ்த்துறை, ஒரு க்ரீட்டிங்ஸ் கொடுக்குறார். 3 பகுதிகளாக இந்த முதல் அதிகாரத்தை நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 வசனங்கள் அது என்னன்னா வாழ்த்துறைன்னு சொல்கிறார். 3லேருந்து 14 வசனங்கள் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருனா, கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்லாம் பிதாவாகி தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் அதெல்லாம் குறித்து சொல்லுகிறார். அதுதான் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு 25 செய்திகளாக அந்த காரியங்களாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க ஆரம்பித்தோன்னா, 15லேருந்து 23 அது எதை குறித்து பேசுகிறதுனா, ஒரு பரிசுத்தவான்களுக்கு அல்லது நம்ம சக விசுவாசிகளுக்கு அல்லது ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, பவுல் இந்த இடத்துல அவர் கற்றுக் கொடுக்குறார். இந்த 15லேருந்து 23 என்ன பண்ணுறாருனா, இந்த பரிசுத்தவான்களுக்கு ஞானம் அறிவு வரணும்னு என்ன பண்ணுறாருனா ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஜெபத்தை நாம் பார்க்கும்போது இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, நம்ம எப்படி ஜெபிக்கலாம், பவுலுடைய ஜெபத்தை வச்சு நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும், நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி ஜெபிப்பது அதை நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்கே அவர் என்ன பண்ணுறாருனா, புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நான் சொன்னேன் ஆமென். 2 ஜெபம் இருக்கிறது. ஒன்று பழைய உடன்படிக்கையின் ஜெபம் இருக்கிறது, இன்னொன்று புதிய உடன்படிக்கையின் ஜெபம் இருக்கிறது. பாருங்கள், இயேசு என்ன பண்ணுறாருனா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தை என்ன சொல்கிறாங்கன்னா பழைய உடன்படிக்கையின் ஜெபம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எப்போ புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறதுனா, இயேசு என்ன பண்ணுறாருனா மரித்து அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. அப்போ பவுல் செய்கிற ஜெபம் என்ன ஜெபம்னா புதிய உடன்படிக்கையின் ஜெபமாய் இருக்கிறது. அப்போது இயேசுடைய ஜெபம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுடைய ஜெபம் முக்கியம்தான். ஏன்னா இயேசுடைய ஜெபத்தில் என்ன இருக்குன்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போது இது வரைக்கும் பழைய உடன்படிக்கையில் யாருமே பிதான்னு சொல்லி ஜெபிச்சதில்லை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. ஆனால் அப்போது இயேசு என்ன பண்ணுறாருன்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ அந்த வார்த்தையை பிதாவே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். முக்கியமான ஜெபம். ஆனால் அதை காட்டிலும் புதிய உடன்படிக்கை ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பவுல் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் முக்கியம்னா, அதில் இயேசுடைய நாமம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு காண ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரல வேண்டும். அப்போது 17வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பிதா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இயேசு, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு பயன்படுத்துகிறார். அப்போ இது புதிய உடன்படிக்கை ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜெபம். நம்ம எல்லாருமே எப்படி ஜெபிக்கணும்னா புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தை தான் நம்ம ஏறெடுக்க வேணும்னு நான் என்ன பண்ணேன்னா போன செய்தியில் நான் சொன்னேன். இங்கே அவர் என்ன பண்ணுகிறாருன்னா 2 விண்ணப்பங்களை அவர் எடுக்கிறார். 2 பெட்டிஷன். ஒன்று ஜென்ரல் பெட்டிஷன், ஒன்று பர்டிகுலர் பெட்டிஷன். ஒன்று பொதுவான விண்ணப்பம், ஒன்று குறிப்பிட்ட விண்ணப்பம் அவர் ஏறெடுக்கிறார். அந்த பொதுவான விண்ணப்பத்தை தான் நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். இங்கே அவர் என்ன பண்ணுகிறாருன்னா, அங்கே எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போய் சொல்கிறாரு. சுவிசேஷத்தை கேட்குறாங்க. கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு வராரு. ஆனால் அவர் இதோடு நிறுத்தலை. ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதோடு நிறுத்திடுறாங்க. என்ன பண்ணோன்னா ரட்சிக்க பண்ணணும், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அப்புறம் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் எடுத்தோம், அது மட்டும் போதும். ஆனால் பவுல் என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா,
ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டீங்க, நான் சுவிசேஷம் சொன்னேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, அப்புறம் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, இதோடு அவர் நிறுத்திகளை என்ன பண்ணுறாருன்னா இன்னும் அதிகமாக அவர் ஜெபம் பண்ணுகிறார். இடைவிடாமல்னு சொன்னால் சீசிங், வித்தவுட் சீசிங், நிற்காம அவருடைய ஜெபத்தில் ஏதோ ஒரு அர்ஜென்சி இருக்குது, ஏதோ ஒரு அவசரம் இருக்குது. என்ன அவசரம்னா அடுத்த வசனம் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும். என்ன ஜெபம் பண்ணுறாருனா தேவனை அறிகிற அறிவு வரணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ பரிசுத்தாவில் ஞானஸ்தானம் எடுத்தோம், அது மட்டும் போதாது. அவருடைய ஜெபம் என்ன பண்ணுறாருனா தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இங்கே அதுதான் சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவு வரணும்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணுகிறார். பாருங்கள், பழைய அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா 2 விதமான செய்தி இருந்துச்சு. ஒன்று என்ன செய்தினா ரட்சிக்க பண்ணோம். அவங்களுடைய உபதேசமே என்னன்னா 2 உபதேசம் தான். ஒன்று ரட்சிக்க பண்ணோம், ஒன்று பாவத்திலேருந்து விடுதலாயினோம். அதுதான் அவங்களுடைய செய்தியே. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி இந்த 2 தான் முக்கியமாக கருதுகிறாங்க. ஒன்று ரட்சிக்க பண்ணோம், ஒன்று ஞானஸ்தானம், ஒன்று ஜஸ்டிஃபிகேஷன், ஒன்று சான்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன்னா என்னதுன்னா நீதிமானாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல்னால் என்னது? நீதிமானாக்கப்படுதல்னால் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது இது வரைக்கும் நம்ம குடிச்சிருப்போம், இது வரைக்கும் நம்ம சிகரெட் அடிச்சிருப்போம். வசனம் சொல்லுது, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்த இருந்த நம்ம என்ன பண்ணுறாருன்னா ரட்சிக்கப்பட்டவனே எப்படி பார்க்குறாருன்னா நம்மளை உயிர்ப்பித்துட்டார். எப்படி பார்க்குறாரு? நீதிமான்களாய் மாற்றி விட்டார். ஆமேன். ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா நீதிமானாக பார்க்குறார். ஆமேன். அதான் சொல்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்டவனே நான் என்ன பண்ணுறேன்னா உன்னுடைய பாவத்தை கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டேன். நான் அதை பார்க்குறதே கிடையாது. கடலின் ஆழத்துக்குள்ளே போக முடியுமா? போயிருக்கிறீங்களா? யாராலையும் போக முடியாது. உங்களுடைய பாவங்கள் எங்கே போயிடுச்சுன்னா கடலின் ஆழத்தில் போயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா முதுகு பின்னாடி தூக்கி போட்டேன், அது யாராலையும் பார்க்க முடியாது சொல்கிறார். அது மட்டும் சொல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்கு தெரியுமா மேற்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது, போனால் போயிட்டே இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி ஆக்கிட்டேன். உன்னை எப்படி பார்க்குறேன்? நீதிமானாக பார்க்குறேன். உங்ககிட்ட எது குற்றமே இல்லாதபடி நான் பார்க்குறேன். அப்போ நீதிமானாக்கப்படுதல். அப்போது ஒன்று நீதிமானாக்க ஜஸ்டிஃபிகேஷன், ஒன்று என்னதுன்னா சான்டிஃபிகேஷன். சான்டிஃபிகேஷன் என்னதுன்னா பாவத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்கன்னா விடுதலையாகி வராங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா குடித்தாங்க, சிகரெட் அடித்தாங்க, ரோட்டில் உட்காந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை குடிக்கிறத விட்டாங்க, சிகரெட் அடிக்கிறத விட்டாங்க. இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா வெளியே உட்காரத விட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டாங்கன்னா அவங்க பரிசுத்தமாய் கொண்டு வருகிறாங்க. பாருங்கள், இதுதான் செய்தியாக இருந்துச்சு. 2 செய்தி, 2 ஜெபந்தான். ஒன்று அவங்க ரட்சிக்க பண்ணோம், இன்னொன்று அவங்க பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா இது மட்டும் நான் ஜெபிக்கலை, நான் என்ன ஜெபிக்கனா தேவனை அறிகிற அறிவு ஜனங்களுக்கு வரணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆமென். இது ரொம்ப முக்கியமாக பவுல் கருதுகிறார். ஏன் முக்கியமாக கருதுகிறார்னா, ஏன் இந்த தேவனை அறிகிற அறிவு முக்கியமாக இருக்கிறதுனா, மனுஷன் தேவன்கிட்ட எதுக்காக போகிறான்? மனுஷன் தேவன்கிட்ட போகிறதுக்கான நோக்கமே என்னன்னா வீடு கட்டணும், நகை வாங்கணும், நகை வெல்லாம் ஏறிடுச்சு, நகை வாங்கணும், சேலரி இன்க்ரிமெண்ட் வரணும், சுகம் வரணும், அற்புதம் நடக்கணும். இதுக்காக தான் மனுஷன் என்ன பண்ணுறான்னா தேவன்கிட்ட போகிறான். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா இதுக்காக தேவன்கிட்ட போகாத, தேவன்கிட்ட எதுக்கு போகிறேன்னா தேவனை அறிந்து கொள்ளணும்னு தேவன்கிட்ட போ, அவரை குறித்து அறிவு வரணும்னு போ. ஆமேன். அதான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜெபிக்கிறார். கொலோசியரில் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறார், பிலிப்பியரில் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் ஜெபிக்கிறார், கொலோசியரில் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்க. கொலோசியர்
சகலவித நற்கிரைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. இங்க சொல்றாரு சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து. அது மட்டும் நிறுத்தல, அவர் என்ன ஜெபிக்கிறார்னா தேவனை அறிகிற அறிவில். அப்போ என்ன ஜெபிக்கிறார்னா எல்லாத்துலேயும் பார்க்கலாம், எபேசியரில் பார்க்கலாம், பிலிப்பியரில் பார்க்கலாம், கொலோசியரில் பார்க்கலாம், தெஸ்லோனிக்கேரில் பார்க்கலாம், எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கலான்னா தேவனை அறிகிற அறிவுக்காகவே என்ன பண்ணுறாருனா அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இதில் எல்லாருமே என்ன ஆகும்னா விருத்தி அடைய வேண்டும். ஆமே, நீங்கள் இன்னைக்கு எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க? பைபிள் ஸ்டடி எதுக்காக வந்திருக்கிறீங்க? தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். விருத்தி அடையும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேதுருல 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நம்முடைய மகிமையினாலும் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும். இங்க சொல்றாரு தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை. தம்முடையனா யாரு? தேவனை அறிகிற அறிவினாலே நம்ம தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையும் போது என்ன சொல்றாருன்னா ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி. அப்போ தேவனை அறிகிற அறிவு என்ன போனோம்னா ஜீவனுக்கும்னா என்னன்னா லைஃபு. இது வேணும், பணம் வேணும், நகை வேணும், வீடு கட்டணும், சம்பாத்தியம் வரணும், பலவீனெல்லாம் மாறணும். இதெல்லாம் எப்போ வரணும்னா தேவனை அறியும் பொழுது இதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஆமே, அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் தேவ பக்திக்கு இது எக்ஸ்டர்னல் லைஃப், எக்ஸ்டர்னல். தேவ பக்தினா இன்டர்னல் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களும் எப்போ வரும்னா நம் தேவனை அறிந்து கொள்ளும் போது வரும். ஆமே, அல்லேலூயா. அப்போ தேவனை அறிந்து கொள்ளும் போது என்ன வரும்னா ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் இந்த தேவனை அறிகிற அறிவே கொண்டு வந்துடும். ஆனால் பவுல் என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்கிறார். எதுக்காக ஜெபிக்கிறார்னா தேவனை அறிகிற அறிவு வரணும். அதனால என்ன பண்ணுறாருன்னா இடைவிடாமல், ஒரு அர்ஜென்சி இருக்குது, ஒரு அவசரம் இருக்குது, விடாமல் ஜெபிக்கிறார். ஏன்னா தேவனை அறிந்து கொண்டாலே இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவரை தேடி அவரை அறிகிற அறிவு வந்துட்டாலே சொல்கிறார் இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பவுலுடைய ஜெபமே அதான். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஜெபமும் அதான், என்னுடைய ஜெபமும் அதான், பாஸ்டுடைய ஜெபமும் அதான். தேவனை அறியும் பொழுது எல்லாம் வரும். ஆனால் தான் சொல்கிறாரு நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அந்த அறிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஞானமும் இந்த விஸ்டமும் இந்த ரெவலேஷனும் இந்த தெளிவும் இந்த ஞானத்தையும் நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான இங்கே தம்மை இது யாரை குறிக்குது? இது யாரை குறிக்குதுன்னா பாருங்கள், டக்குன்னு என்ன பண்ணுறோம், இயேசுவை குறிக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது தம்மை யாரை குறிக்குதுன்னா இயேசுவை குறிக்குது. ஆனால் இந்த தம்மை யாரை குறிக்குதுன்னா இயேசுவை குறிக்கவில்லை. இது யாரை குறிக்குதுன்னா பிதாவாகிய தேவனை இது குறிக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே பவுல் என்ன பண்ணுறாருன்னா உன்னதங்களில் ஆவிக்குரிய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். பிதாவை குறித்து சொல்லிட்டு வரார். பிதா என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், என்ன செஞ்சிருக்கிறார், நம்மை பரிசுத்தமாய் மாற்றியிருக்கிறார், நம்மை தத்தெடுத்திருக்கிறார். அவர் மூலியமாக என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்பட்டோம். அவர் மூலியமாக என்ன பண்ணுறோன்னா பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டோம். இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறாருன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் செய்து கொண்டு வருகிறார். அதை குறித்து சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா தம்மை நீங்கள் அறிந்து கொள்றதுக்கு யாரை, அவரை பற்றி தான் சொல்கிறார். இப்போ அவரை அறிந்து கொள்றதுக்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். அப்போ யாரை குறித்ததான அறிவு? இயேசுவை குறித்து இல்லை, பிதாவை குறித்த அறிவு வரணும்னு ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் பிதாவை குறித்த அறிவு எப்படி வரும்னா யார் மூலியமாக வரணும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் தான் பிதாவை குறித்த அறிவு நமக்கு வரும். ஆமென். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும்
நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இங்கே சொல்கிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் அவரை, அப்புறம் அது மட்டும் இல்லை, நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ பிதாவை அறிந்து கொள்ளணும்னா யாரை அறிந்து கொள்ளணுமா? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது நாம் பிதாவை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 4:6 வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக என்ன சொல்றாருன்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஆதியில என்ன பண்றாருன்னா, இருளை என்ன பண்றாருன்னா வெளிச்சமாய் மாற்றுகிறார், சொல்லி வெளிச்சமாக மாற்றுகிறார். அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து தமதுனா யாரு? அவரை குறித்த அறிவு எப்படி வருதுன்னா, தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அப்போ என்ன பண்றாருன்னா, பிதாவாகிய தேவன் எப்படி நமக்கு வெளிப்படுகிறார்னா, யார் மூலியமா வெளிப்படுகிறார், யார் மூலியமா தோன்றப்படுகிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலியமா என்ன பண்றாருன்னா பிதாவாகிய தேவனை நாம் பார்க்க முடியும். ஆனதா சொல்றார், என்னை கண்டவன், என்னை பார்த்தவன் பிதாவை பார்த்துருக்கிறான். அப்போ இயேசுவை காணும்போது நாம் யாரை காணுகிறோம்னா பிதாவை காணுகிறோம். சிலுவையில் போய் மரிக்கிறார், மரிக்கும்போது யாரை பார்க்குறோம்? பிதா நீதியுள்ளவர், அவர் பாவத்தோடு சம்பந்தம் கொள்ளாதவர். நான் சொல்லியிருக்கிறேன், பாவத்தோடு அவர் சம்பந்தமே கொள்ள மாட்டார். அவரை பார்க்கும்போது, இயேசுவை பார்க்கும்போது நாம் பிதா பார்க்குறோம், பிதா நீதி உள்ளவர்னு பார்க்குறோம், பிதா அன்புள்ளவர்னு பார்க்குறோம், அவர் அற்புதங்களை செய்யும் போது பிதா சர்வ வல்லவர்னு பார்க்குறோம். அப்போது அவரை பார்க்கும்போது யார் வெளிப்படுறான்னா பிதாவாகிய தேவன் வெளிப்படுகிறார். யோவான் 1:18 வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். சொல்கிறார், தேவனை ஒருத்தனை என்ன பண்ணதுன்னா தேவனை பார்த்ததே இல்லை. ஆனால் தேவனை எப்படி பார்க்க முடியும்னா, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ரிவீல் பண்ணுறார். யாரை ரிவீல் பண்ணுறாரு? பிதாவை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா ரிவீல் பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போது பிதாவை பார்க்கணும். எப்படி பிதாவை குறித்த அறிவு எப்படி வருதுன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நமக்கு வருகிறது. பவுல் என்ன ஜெபிக்கிறார்? எல்லாருக்கும் என்ன வரணும்? ஞானம், அறிவு வரணும். எதற்கான அறிவு? எதுக்காக அறிவு வரணும்? அறிவு வந்தால் தான் என்ன ஆகும்னா வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ முடியும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த அறிவு தான் கொடுக்கும். யாரை குறித்த அறிவு? தேவனை குறித்த அறிவு. இந்த தேவனை குறித்த அறிவு எப்படி வருதுன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் இந்த தேவனை குறித்த அறிவு வருகிறது. இந்த அறிவு, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. பவுல் அறிவுனா என்னது, எந்த அறிவை குறித்து சொல்கிறார் நாம் பார்க்க போகிறோம். இங்கே பவுல் சொல்லுகிற அறிவு ஏதோ மேலோட்டமான அறிவு இல்லை, சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. மேலோட்டமான அறிவுனா என்னதுன்னா, ஒரு நாள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்துருப்பாங்க, ஹலோன்னு சொல்லியிருப்பாங்க. ஹலோன்னு சொன்னோடனே என்னன்னா அடுத்தது கேட்கும்போது அவங்களுக்கு தெரியுமா கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆனால் ஒரு நாள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, ஹலோ சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பைபிளே படிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா பைபிளை குறித்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பவுல் என்ன சொல்லனா, இந்த அறிவை சொல்ல, ஏதோ மேலோட்டமான அறிவை சொல்ல, ஏதோ சூப்பர்ஃபிஷியலான நாலேஜ் சொல்ல. பவுல் எந்த அறிவை சொல்லுகிறார்னா அவர் அக்யூரேட்லி ஒரு துல்லியமான அறிவு, தேவனை குறித்த ஒரு துல்லியமான அறிவு. அது மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவ ரீதியான அறிவு. அது மட்டும் இல்லை, இன்டிமேட்லி ஒரு நெருக்கமான அறிவு. அது மட்டும் இல்லை, ஒரு ஃபுல்லஸ்ட் நாலேஜ், ஒரு ஆழமான அறிவு, ஒரு முழுமையான அறிவை குறித்து இங்கே சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ நான் பார்த்தேன், தேவனை பார்த்தேன், தேவனுக்கு தெரியும், அதை குறித்து சொல்ல. என்ன சொல்கிறாருன்னா ஆழமான அறிவு. இந்த ஜனங்களுக்கு ஆழமான அறிவு வரணும், நெருக்கமான அறிவு வரணும், முழுமையான அறிவு வரணும், துல்லியமான அறிவு வரணும், அனுபவ ரீதியான அறிவு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஜெபிக்கிறார். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பாருங்கள், நிறைய பேர் என்ன யோசிக்கிறார், நான் படிக்கலை, எனக்கு படிப்புலாம் இல்லைங்க, நான் எப்படி தேவனை அறிந்து கொள்வது, நான் படிக்காத பையன், படிக்காத
ஜனம், நான் எப்படி தேவனை அறிந்து கொள்வது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பவுல் வந்து யாருன்னா கமாலியல்கிட்ட படித்தவர். அவர் வந்து 10 வருஷம் இறையெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கார். அவர் வந்து தேவனை குறித்த அறிவு அவரால் அறிந்து கொள்ள முடியும், தேவனை அறிந்து கொள்ள முடியும். நான்லாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும், எனக்கு படிப்பறிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, தம்மை நீங்கள், ஏதோ நான் கமாலியல்கிட்ட படித்தேன், நான் 10 வருஷம் தியாலஜி படித்தேன், நான் மட்டும் தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும்ல, நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். அதற்காக என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் பைபிள் சரியில்லாம் அப்படியே அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. வந்து உக்காருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அறிவை கொடுக்குறார். நான் படிக்கலைங்க, எனக்கு பைபிள்லாம் தெரியாதுங்க, நான் எப்படிங்க அவர் அறிந்து கொள்ள முடியும்? இல்லை, எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவி என்ன பண்ணுறாருன்னா ஞானத்தையும் தெளிவையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அளிக்கிறார். அல்லேலூயா. அமெரிக்க தேசத்தில் ஒரு லேடி இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துணி துவைக்கிற வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க, வாஷிங் மிஷின்லாம் வரத்துக்கு முன்னாடி. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க படிப்புலாம் அவங்களுக்கு கிடையாது பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு முடிச்சுட்டு பாஸ்டர் சந்திக்கும் போது, பாஸ்டர் இன்றைக்கி சூப்பராக மெசேஜ் கொடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்டர் கேட்டால் அவங்க நல்லா இருந்துச்சு பாஸ்டர், நல்லா இருந்துச்சு பாஸ்டர்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி, பாஸ்டர் என்ன நினைக்கிறான்னா இவங்க படிக்கவே இல்லையே, நம்ம கொடுக்குற மெசேஜ் எப்படி இவங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறாரு, எப்படி இருந்துச்சு மெசேஜ், எப்படி இருந்துச்சு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர். சரி, இன்றைக்கி சொன்ன 3 பாயிண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்கும் போது, பாஸ்டர் எனக்கு வந்து படிப்பறிவுலாம் கிடையாது, அதனால் எனக்கு அந்த 3 பாயிண்ட்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி, 3 பாயிண்ட் தெரிலையே, சரி இன்றைக்கி சொன்ன வசனம் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு பைபிள்லாம் படிக்க தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன தான் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுது, ஆனால் வாரம் வாரம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா, என்ன தான் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்களாம், நான் வந்து துணி துவைக்க போவேன், துணி துவைக்கும் போது எனக்கு சோப் பற்றிலாம் தெரியாது, ஆனால் சோப் எடுத்து தேய்க்கும் போது என்ன ஆகும்னா அழுக்கெலாம் போயிடும். தேய்ப்பேன், நல்லா தேய்க்கும் போது என்ன ஆகும்னா அழுக்கெலாம் போயிடும். எனக்கு சோப் பற்றிலாம் தெரியாது. இங்கேயும் நான் அதே போல் தான் வரேன், எனக்கு நீங்கள் சொல்கிற பிரசங்கம்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இங்கே வந்து உட்காரும் போது யாரோ நீங்கள் பிரசங்கம் பண்ணும் போது யாரோ சோப்பு எடுத்து தலையிலேருந்து கால் வரைக்கும் தேய்க்கிற மாதிரி இருக்குது, எல்லா அழுக்கும் போன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, தேவன் என்னை ரொம்ப நேசிக்கிறான்னு ஃபீல் பண்ணுறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் எதுவும் தேவையில்லை, நீங்கள் வந்து உட்காந்தா போதும். ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் பாருங்கள் இப்போ இந்த மெசேஜ் இங்கே சண்டே ஆசீர்வாதத்தை குறித்து பேசினேன். எனக்கு இவங்களுக்கு புரியுமா புரியாதா அப்படிலாம் நான் யோசிக்கிறது இல்லை. நான் என்ன பண்ணேன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது, புரியுமோ புரியலையோ ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா வேதத்தின் அதிசயங்களை காணும்படி அவர் என்ன பண்ணுறாருன்னா கண்களை திறக்கிறாரு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல போய் சொல்லுவோம், எப்படின்னா ஆவியானவர் வேலை செய்வார். அது மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து பேசிகிட்டே இருக்கேன். அவங்க வந்து புதுசாக அவங்கள நான் பார்த்தே கிடையாது, அன்றைக்கி தான் வந்து உட்காடுறாங்க பாருங்கள். அவங்க பொட்டுலாம் வச்சுருக்கிறாங்க, வந்து உட்காடுறாங்க. நான் பாட்டுன்னு பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன விளங்குச்சு எனக்கு தெரியல. அவங்க முடிக்கிறதுக்குள்ளே அவங்க கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, நம்ம போய் நின்று பிரசங்கம் பண்ணோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தருவார். ஆமென். எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, நான் எப்படி பைபிள் ஸ்டடியில் வந்து உட்காருது அப்படிலாம் யோசிக்காது. வந்து உட்காருங்க. சோப் போடுவார், மேலேருந்து கீழே வரைக்கும் சோப் போடுவார், எல்லா ஆளுக்கும் போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்போது இந்த அறிவு தான் என்ன சொல்கிறாருன்னா வரணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாரு பாருங்கள். அப்போது படிப்பறிவுலாம் தேவையில்லையா தேவனை அறிந்து கொள்கிறதுக்கு? இந்த தியரட்டிக்கல் நாலேஜ் சொல்லுவாங்க. தியரட்டிக்கல் நாலேஜ்னால் மூல அறிவு. அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் நாலேஜ்னால், தியரட்டிக்கல்னால் புத்தக அறிவு, இன்டலெக்சுவல் நாலேஜ்னால் மூல அறிவு. இதெல்லாம் வச்சு நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனை அறிந்து கொள்ள முடியும். சயின்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனை அறிந்து கொள்ளலாம்.
அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியை வச்சு நாம் தேவனை அறிந்து கொள்ளலாம். 10 கட்டளை நம்ம பார்க்கும்போது தேவன் எப்படி இருக்கிறாருன்னா பரிசுத்தம் உள்ளவர் என்று அறிந்து கொள்ளலாம். எதுக்கு 10 கட்டளை கொடுத்தாரு? நம்மளை பாவின்னு சொல்கிறது தான் 10 கட்டளை கொடுத்தாரு. நான் மட்டும்தான் ஏன் பரிசுத்தவான்னு, நீ எல்லாரும் பாவி, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடலாம். இந்த 10 கட்டளையில் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையா இந்த தகப்பனின் தாயம் கனம் பண்ணுவாயாக, ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதிருப்பாயாக, வேறொரு தேவர்களை உனக்கு உண்டா, இதெல்லாம் நம்ம செஞ்சிருவோம். ஆனால் கடைசியில் இருக்கிற இச்சையை மட்டும் அது மட்டும் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா ஒருத்தங்க நல்லா சாரி கட்ட வந்தாங்கன்னா நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது. அடுத்த வாரம் என்ன பண்ணோன்னா அதை வாங்கணும். ஒருத்தங்க நல்லா வீடு கட்டாங்க, ஒருத்தங்க நல்லா கார் வாங்கிட்டாங்கன்னா நம்மளால் சும்மா இருக்க முடியாது. பாருங்க, அதை நம்ம வாங்கணும் நினைப்போம். ஏன்னா இது இந்த 9 பாஸ் ஆனாலும் இந்த 10ஆவதுல நம்ம ஃபெயிலாக போயிடுவோம். பாருங்கள், சமச்சர் கல்வி இல்லை, இது எஸ்எஸ்எல்சி. சமச்சர் கல்வி 1 ஃபெயில் ஆனால் கூட அடுத்தது பாஸ் ஆகிடலாம். ஆனால் எஸ்எஸ்எல்சி அப்படி கிடையாது. 1 ஃபெயில் ஆனால் கூட திரும்பியும் 10ஐயும் எழுதணும். 5 சப்ஜெக்டையும் நீங்கள் எழுதி பாஸ் ஆகணும். ஆண்டவர் எஸ்எஸ்எல்சி போல் 1 ஃபெயில் ஆனால் கூட எல்லாமே நீ ஃபெயில் தான் சொல்கிறாரு. அப்போ எதுக்கு 10 கட்டளையை கொடுத்தாருன்னா நம்ம பாவின்னு காட்டுறதுக்காக 10 கட்டளையை கொடுக்குறார். ஆமென். அப்போ இந்த 10 கட்டளையை வச்சு என்ன பண்ண முடியும்? தேவனுடைய குணாதிசயங்கள், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் நல்லவர், தேவனை போல யாரும் இல்லை, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் பவுல் இந்த அறிவை குறித்து எதை சொல்கிறாருன்னா தனிப்பட்ட அறிவை குறித்து அவர் சொல்லுகிறார். அது என்ன தனிப்பட்ட அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டலெக்சுவல், இந்த தியரட்டிக்கல் புத்தக அறிவு, மூளை அறிவுக்கும் இந்த தனிப்பட்ட அறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்கிறது. பிசாசுக்கு தெரியும் நல்லாவே தேவன் வல்லமையுள்ளவர், தேவனால் எல்லாம் கூடும், தேவன் சர்வ ஞானி, தேவன் எப்படி இருக்கிறார்னா சர்வ வியாபியாக இருக்கிறார், எல்லா இடத்துலையும் அவரால் இருக்க முடியும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் எல்லாமே செய்ய முடியும். என்ன பண்ணுதுன்னா பிசாசுக்கு ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ், ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜ், ஒரு மூளை அறிவு, புத்தக அறிவுலாம் இருக்குது. ஆனால் பிசாசுக்கு தனிப்பட்ட அறிவு இல்லாதனால என்ன சொல்கிறாருன்னா பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றது. அப்போது இந்த பிசாசு என்ன பண்ணுதுன்னா விசுவாசிக்குது, ஆனால் இது அவ்வளோ தூரத்துக்கு இந்த மூல அறிவு, இந்த புத்தக அறிவு அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியல. அதனால் என்ன ஆகுதுன்னா நடுக்கம் தான் வருது. ஆனால் இந்த தனிப்பட்ட அறிவு என்ன சொல்லுதுன்னா நமக்கு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வைக்கிறது. இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்கிறாங்க, அவங்களால நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்களாம் எப்படி, எதை வச்சு அவங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த மூளை அறிவு வச்சு இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனிப்பட்ட அறிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களால பெரிய காரியங்களை செய்ய முடிகிறது. ஆமென். நோ அபவுட் காட், அது வேற. நோ காட், இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நோ அபவுட் காட்னா கர்த்தர் நல்லவர், தேவனை குறித்த அறிவு. நோ காட்னா தேவனை அறிவது. இது குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு. தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், தேவன் அற்புதங்களை செய்கிறவர், தேவன் கடன் பிரச்சனையை மாற்றுறவர். இது தேவனை குறித்த அறிவு. இது என்னன்னா தேவனை அறிவது. அவர் கடன் பிரச்சனையை மாற்றுவார், அவர் வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், அவர் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார், நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். பாஸ்டர் சொல்லுவார், இந்த பாஸ்டர் அவருடைய பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, ஏதோ நான் மூல அறிவு, ஏதோ நான் புத்தக அறிவு வச்சு நான் உங்களுக்கு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா நான் தேவனை தனிப்பட்ட ரீதியில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஏதோ புத்தக அறிவு, மூல அறிவு வச்சு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. நான் தனிப்பட்ட ரீதியில் நான் தேவனை அறிந்திருக்கிறேன். ப்ராக்டிக்கலாக என் வாழ்க்கையில் தேவனை குறித்த அறிவை வச்சு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லுவார். ஆமென். ஏதோ தேவனை குறித்து நல்லவர், அவர் கடன் பிரச்சனை மாற்றுவார், அவர் குணமாக்குவார், அவர் பிசாசுகளாம் என்ன பண்ணுவார்னா துரத்துவார், அதெல்லாம் குறித்த அறிவில்லை. இந்த 23 வருஷம் நான் என்ன பார்த்துருக்கிறேன், தேவர் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். அவர் சொல்லுவார், ஏதோ கடன் பிரச்சனை மாற்றுவார் குறித்த அறிவில்லை, என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன்.
ஏதோ சுகம் கொடுப்பார் ஏதோ கேட்டதில்ல, என் வாழ்க்கையில் அவர் சுகம் கொடுக்குறவரா நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆமென். பவுல் எதுக்காக ஜெபம் பண்ணுறாருனா இந்த அறிவு வரணும்னு ஜெபம் பண்ணுறார். ஆமென். தனிப்பட்ட அறிவு, ஏதோ மூல அறிவு, ஏதோ புத்தக அறிவு இல்லை, தனிப்பட்ட ரீதியில் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதாங்க? பாஸ்டர் சொன்னோன்னே எல்லாருக்கும் புரியுது பாருங்க. எனக்கு டக்குன்னு தான் வந்துச்சு, டக்குன்னு அவர் சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போது இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏதோ கேள்விப்பட்டதில்லை, நாம் தனிப்பட்ட ரீதியில் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். இதுதான் பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போக முடியும். உங்களுக்கு இந்த அறிவு இருக்கா? அதை கண்டுபிடிக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, யோபு புஸ்தகத்தை நாம் வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து. இங்க பார்த்தீங்கன்னா யோபு கிட்ட எல்லாமே இருக்கு. அவன் எப்படி இருக்கிறான்? ஆடு மாடுகள், அவனுக்கு எல்லா ஆஸ்திகளும் உடைய ஒரு சீமானா இருக்கிறான், எல்லாமே அவனுக்கு இருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாவற்றையும் அவன் இழந்து விடுகிறான். இப்போ சொல்கிறான் 23ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அவரை எங்கு கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால். அவனுக்கு தெரியாதா? தேவனை குறித்த அறிவு இல்லையா அவனுக்கு? வசனம் சொல்லுங்க, அவன் உத்தமனும் சர்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலை. அப்போ என்ன பண்ணுறான்னா தேவனை குறித்த அறிவு நல்லா இருக்கு. ஆனால் இப்போ பிரச்சனை, நெருக்கம், கஷ்டம், உபத்திரவம், பாடு, பலவீனம், குடும்பத்தெல்லாம் இழக்கும் போது அவன் தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவில் இல்லை. ஆனால் தான் சொல்கிறான், அவன் சொல்கிறான், நான் அவரை எங்கு கண்டு சந்திக்கலாம், அவரை போய் சந்திக்கலாம் என்பதை அறிந்தால், அந்த அறிவு, தனிப்பட்ட அறிவு எனக்கு வந்தால் நலமாக இருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து, ஆமென், அல்லேலூயா, சேர்ந்து நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கண்டுபிடிச்சிருவேன். இவர் இப்போ என்னன்னா, இவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னா மூல அறிவு தான் இருக்குது, ஏதோ புத்தக அறிவு தான் இருக்குது. ஆனால் இப்போ தனிப்பட்ட அறிவு அவனுக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறான்னா போய் சந்தித்து அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு நெருக்கமான ஒரு ஆழமான ஒரு துல்லியமான உறவு, ஒரு அனுபவ ரீதியான உறவு, அவன் அந்த அறிவை அவன் என்ன பண்ணுறான்னா எதிர்பார்க்குறான். சீக்கிங். அவன் என்ன பண்ணுறான்? டைரக்ட் கான்டாக்ட், தேவனோடு ஒரு அப்படியே டைரக்ட் கான்டாக்ட் அவன் எதிர்பார்க்குறான். முன்னாடி வரைக்கும் அவன் டைரக்ட் கான்டாக்டில் இருந்தான், அந்த அறிவு இருந்துச்சு. ஆனால் இப்போது தேவனை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை. ஆமென், அல்லேலூயா. இங்கே இந்த தியரட்டிக்கல் நாலேஜுக்கும் இந்த பர்சனல் நாலேஜுக்கு வித்தியாசம் இங்கே சொல்லுகிறார். யோபுல 42ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இங்க சொல்கிறார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். என்ன பண்றாருன்னா தேவன் நல்லவர். பாஸ்டர் சொல்றார், தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவரால் கடன் பிரச்சனையை மாற்ற முடியும், அவர் பிரச்சனையெல்லாம் மாற்றுவார், அவர் யெகோவா இருக்கிறார். கேள்விப்பட்டா. ஆனா இப்பொழுது அவன் சொல்றான், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, என் கண் உம்மை காண்கிறது. பாருங்க, ஏதோ கேட்ட அறிவில்லை. இப்போ என்ன சொல்கிறான்னா நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். பவுல் என்ன சொல்கிறான்னா கேட்குறத குறித்து சொல்ல, பார்க்குறத குறித்து சொல்கிறார். ஆமென். கேட்குறத விட பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஆமென். நிறைய பேர் என்னன்னா கேள்விப்படுகிறோம், பாஸ்டர் சண்டே சொல்கிறாரு, கேள்விப்படுறோம், அவரை குறித்த கேள்விப்படுறோம், அறிவு வருது. ஆனால் நம்ம அவரை பார்க்கறதில்ல. ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறாருன்னா நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது, பட் நவ், இப்பொழுதுன்னு வந்துச்சுன்னா பட்னு வரும். பட் நவ் நான் அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் சொல்கிறதுக்கு வேறு. ஒருத்தவங்க சொல்லுவாங்க அவனுக்கு நல்லா தெரியும், எனக்கு அது தெரியும்னு சொல்கிறது வேறு, நம்ம கூடயே இருந்து அவங்கள தெரிஞ்சுக்கிறது வேறு. பவுல் என்ன சொல்கிறாருன்னா அவர் கூடயே இருந்து அவரோட அறிவு உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுகிறார். ஆமென். இந்த அறிவு வந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிங்க. யோபு 40:4. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். பாருங்க, இதோ நான் நீசன். நீசன்னா என்னன்னா அற்பன், நான் ஒன்றுமே இல்லாதவன். அவர் சொல்கிறாரு, நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்.
நிறைய மறு உத்தரவு சொல்லிட்டாரு. பிரச்சனை நேரத்தில் தேவனை குறித்த அறிவு இல்லாமல் என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன சொல்கிறாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் கொடுப்பாராம், கர்த்தர் என்ன பண்ணுறாரு திருப்பியும். இது என்ன கர்த்தர்? இப்படியா கர்த்தர் இருப்பார்? தேவனை குறித்த அறிவு இல்லாமல் என்ன பண்ணுறான்னா நிறைய மறு உத்தரவு சொல்கிறான். கர்த்தர் கொடுத்தாராம், கர்த்தர் எடுத்தாராம். நிர்வாணியா வந்த, நிர்வாணியா திரும்பி போகிற. இதை எடுத்துப்பாங்க, எல்லாரும் எடுத்துப்பாங்க. நிர்வாணியாக வந்தாங்களாம், நிர்வாணியாக பிரச்சனை வரும்போது நிர்வாணியாக போகிறேன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நிர்வாணியாக வந்தவங்க நிர்வாணியாக இருக்க வேண்டியதானே? யோபு சொன்னார்ல. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மறு உத்தரவு கொடுக்குறார். தேவனை குறித்த ஒரு அறிவு இல்லாதனால என்ன பண்ணுறான்னா ஏதோ சொல்லிட்டார். நிறைய பேர் யோபு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பிரச்சனை நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நிர்வாணியாக வந்த, நிர்வாணியாக போகிறேன்னு சொல்லிட்டு யோபுடைய வார்த்தைகளை, அந்த தேன் வார்த்தைகளை எடுத்துப்பாங்க. ஆனால் யோபு என்ன சொல்கிறாருன்னா, என் கையினால் என் வாயை பொத்தி கொள்கிறேன். தேவையில்லாமல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நிர்வாணியாக வந்த, நிர்வாணியாக போகிறேன், தெரியாமல் அவரை குறித்த அறிவு இல்லாமல் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா என் வாயை பொத்திக்கிறேன். ஆமென். யோபு பொத்திட்டாரு, நம்ம தான் பொத்த மாட்டோம். அவரை குறித்து கண்டபடி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். யோபு சொல்கிறார், நான் கையினால் என் வாயை பொத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு தனிப்பட்ட அறிவு அவரை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஆமென். தான் பவுல் ஜோம் பண்ணுறாரு. என்ன ஜோம் பண்ணுறாரு? தனிப்பட்ட அறிவு வரணும். ஏதோ கேள்விப்பட்ட அறிவு இல்லை, அவரை பார்க்க ஆரம்பிக்கணும். நல்லவராக இருக்கிறாரா, என் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறத நான் பார்க்கணும், எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறத நான் பார்க்கணும், என் கடன் பிரச்சனை மாற்றுவார் நான் பார்க்கணும், என் வீட்டை கட்டி கொடுப்பார் நான் பார்க்கணும், என் தேவைகள்லாம் சந்திப்பார். நான் என்ன பண்ணேன்னா என் கண்ணுனால் நான் பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொல்லுகிறார். ஆமே. கேள்விப்படுறதில்ல, பார்க்கணும். பக்கத்தில் பாசணும், கேள்விப்படுறதில்ல, பார்க்கணும். ஏதோ பாஸ்டர் சொல்கிறாரு அது இல்லை, நீங்களும் பார்க்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். யூ ஹேவ் டு see God. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 42:6 வாசிங்க. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப மனஸ்தாபப்படுகிறேன். ஏன் இப்படி? இந்த அறிவே இல்லை, தேவனை குறித்த அறிவு இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு இப்போ மனஸ்தாபப்படுகிறார். இப்போது அவர் கேட்டதில்லை, இப்போ அவர் தேவனை ஒரு என்கவுண்டர் அவனுக்கு நடந்துச்சு. அவன் தேவனை சந்திக்க ஆரம்பிச்சிட்டான். சந்திக்க ஆரம்பித்தோன்னு என்ன நடக்குதுன்னா, அடுத்த வசனங்கள் பார்த்திங்கன்னா, அவன் இழந்ததை அவன் என்ன பண்ணுறான்னா இரட்டத்தனியாய் அவன் பெற்றுக்கொள்கிறான். அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை மிகவும் அதிகமாக இருந்தது. தேவனை குறித்த அறிவு என்ன பண்ணோன்னா, எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி கொண்டு வந்துடும். ஆமே. நான் சொன்னேன், வசனம் சொல்லுதில்ல, அறிந்து கொள்ளும் போது என்ன பண்ணோன்னா ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை என்ன பண்ணுதுன்னா தந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறான்னா, யோபு தேவனை அறிந்து கொண்டவனே அவன் இழந்தது எல்லாம் அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் அதிகமாக இருந்தது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி கேட்க ஆரம்பிக்கிறீங்க, தேவனை குறித்து கேட்க ஆரம்பிக்கிறேன், இதோடு நிறுத்திக்காதீங்க. தேவனை பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனை ருசித்து பாருங்கள். பாஸ்டர் ருசித்து பார்த்தபோது நீங்களும் என்ன பண்ணணும்னா தேவனை ருசித்து பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் வசனம் சொல்லுது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உண்மையை நோக்கி வாஞ்சித்து என்ன சொல்கிறேன்னா, அந்த அறிவு அதை போய் நான் தேடி பிடிக்க போகிறேன். அதை தேடும் பொழுது இவளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுகிறார். ஆமென். அதனால தான் இந்த ஜெபம் அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தான் சொல்கிறார், தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தார். நான் அறிந்து கொண்டேன், நான் அவரை நல்லா ருசித்து பார்த்துருக்கிறேன். பவுல் சொல்கிறார், நான் அவரை நல்லா ருசித்து பார்த்துருக்குறேன். அதோடு நான் நிறுத்தலை, இந்த தேவனை நீங்களும் ருசித்து பார்க்கணும். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். என்ன பண்ணுறாருன்னா, இடைவிடாமல் அவர் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆமென். நீங்கள் பிரசங்கெலாம் பண்ண போகிறீங்க, பிரசங்கெலாம் பண்ணும்போது நம்ம என்ன ஜெபிக்கணும்? அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை ஜனங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கொடுக்கும்போது எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. இப்படி ஜெபம் இப்படி தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் என்னன்னா தேவைன்னு போகக்கூடாது. இது வேணும் ஆண்டவரே, அது வேணும், சாப்பாடு வேணும், துணி வேணும்,
கடன் பிரச்சனை மாறணும், வீடு கட்ட போனோம், இப்படி போகக்கூடாது. என்ன போனோன்னா அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஃபாதர் பாடுறார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும். யோபு கிட்டி சேர்ந்தான், அறிந்து கொண்டான். அவன் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், அவரை அறிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த வாரம் நம்ம இந்த புத்தியும் ஞானமும் தெளிவையும் நம்ம பார்க்கலாம். எல்லோரும் எழுந்து நிற்கலாம், ஜெபித்து முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, தேவனை அறிகிற அறிவு நாட்களில் நம்ம தேவனை அறிகிற அறிவு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த நாட்களில் தேவனை தனிப்பட்ட விதத்தில் நம்ம அறிந்திருக்கிறோமா? நம்ம யோசிக்கலாமே. ஆண்டவரே அந்த படிக்காதவங்க அவங்க ஆண்டவரே உங்களை அழகாக அறிந்து கொண்டாங்களா? ஆண்டவரே இன்றைக்கி ஆண்டவரே யோபு சொன்னது போல் ஆண்டவரே நான் அவர் அறியணும் சொல்லி சொன்னேன். ஆண்டவரே அந்த மனுஷன் சொல்கிறார், ஆண்டவரே இன்றைக்கி நான் அவர் காதலால் கேட்டேன், ஆனால் இப்போ நான் கண்ணுனால் பார்க்குறேன். இன்றைக்கி காதலை கேட்டதெல்லாம் எல்லாமே நம்ம கண்ணுனால் பார்க்குறோமா? இன்றைக்கி நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கி நிறைய காரியங்களை நம்ம காதலை கேட்டிருக்கிறோமே. கர்த்தரை ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கிறார், உயர்த்துவன் சொல்லியிருக்கிறார், வாலாக்காமல் தலையாக்குவன் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோமே. இன்றைக்கி அதெல்லாம் கண்ணில் பார்க்குறோமா? இன்றைக்கி கண்ணில் பார்க்கலன்னா இன்றைக்கி தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு வேணும். நம்ம அவர் அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு நல்ல ஒரு உறவு வேணும். எல்லார கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாட்களில் இன்னும் உங்களை அறியணும், ஆண்டவரே இன்னும் கிட்டி சேரணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களை கிட்டி சேர்ற கிருபை பெருகட்டும். ஆண்டவரே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உங்கள் திவ்ய வல்லமை கொடுக்குமே. ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்ளும் போது ஆண்டவரே இந்த நாட்களில் அறிந்து கொள்றதுக்கு ஆண்டவரே இன்னும் கிட்டி சேர உதவி செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும். இன்னொரு விசை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் தேவ பிரசன்னம். அவர் அறிந்து கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி, இன்னும் கிட்டி சேருங்க, இன்னும் கிட்ட போங்க, இன்னும் பக்கத்தில் போங்க. இது வரைக்கும் போயிட்டேன்னு சொல்லாதீங்க, இன்னும் அவர் கிட்ட போங்க. அவருடைய அன்பு ஆழம் அகலம் நீளம் உயரம், அந்த அன்பு தேவனுடைய அன்பு, அகாப்பை அன்பு இன்னும் கிட்டி சேருங்க. இன்னும் அவரை பாருங்க, இன்னும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நீங்கள் பார்க்க அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் உங்களுக்கு சுகந்தரித்து கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வரும். இதுதான் தாவீது சொன்னான், கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், நான் அவரை கிட்டி சேர்ந்திருக்கிறேன், அதனால நன்மை கிருபை என்னை தொடரும். இந்த நாட்களில் அவரை கிட்டி சேருங்க, அவரை அறிந்து கொள்ளுங்க. காதலை கேட்டது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிங்க. ஆண்டவரே நான் பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொன்னேன், யாரெல்லாம் சொல்கிறீங்களோ ரொம்ப ஈஸி. இன்னும் அவர் கிட்டி சேருங்க, கர்த்தர் பலத்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே உங்களை நிரப்பப்படுங்க. ஆண்டவரை நிரப்புங்க. ஆண்டவரே இன்னும் உங்கள் சமூகத்தில் கிட்டி சேர ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே பணத்தை யோசிக்கிறதை விட, ஆண்டவரே பொருளை யோசிக்கிறதை விட, எனக்கு இதெல்லாம் வேணும்னு யோசிக்கிறதை விட, ஆண்டவரே உங்களை கிட்டி சேரும் போது, உங்களை அறிந்து கொள்ளும் போது இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமே. ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே நம்பிக்கையோட உங்கள் கிட்டி சேர உதவி செய்யுங்க. செய்தி கொடுத்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு வாழ்த்து நீங்கள் கடந்து போங்க.